வணக்கம் வெட்டிக்கிளி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வெட்டிக்கிளி சேனலில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இதை பற்றி தான். எஸ், நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கிற முடி, பிக்னி ஹேர், அதுக்கப்புறமா அண்டர் ஆர்ம்ஸ், இதிலெல்லாம் இருக்கிற முடியெல்லாம் வந்துட்டு அகற்றுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா இதில் வேக்சிங் இதெல்லாம் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெயினாக இருக்கும். அதனால் என்னெல்லாம் வந்து பெயின்லெஸ் ஆப்ஷன்ஸ், எது நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வெட்டிக்கிளி சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணல தயவு செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணும்போது 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், என்டர்டைனிங் வீடியோஸ்லாம் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களே வந்து சேரும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே துபுக்குடின்னு குதிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கிற முடி, அப்புறமா அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கிற முடியெல்லாம் வந்துட்டு எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஹேர் ரிமூவல் க்ரீம், அதாவது ஃபெம், அதுக்கப்புறமா வீட், இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி ரொம்ப ஈஸியஸ்ட் வே அதுதான். பட் ஆனால் ஹார்ம்ஃபுல்லான வே. தயவு செய்து, நானும் வந்துட்டு என்னோட டீனேஜாக இருக்கும்போது அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து தெரியலை, அப்போது சொல்ல யாரும் இல்லை. அப்போ நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், நீங்கள் இன்னும் வந்துட்டு ஹேர் ரிமூவல் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கிற முடியெல்லாம் நீங்கள் அகற்றுறீங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள் ரைட் நவ். மீதி இருந்தாலும் டியூபை தூக்கி போட்டுருங்க. அது தீரட்டும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நிறைய ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து வெஜைனால பட்டாலோ இல்லை வந்துட்டு அதோட ஃபியூம்ஸ், அதாவது அந்த வாசனை பட்டாலோ வந்துட்டு நிறைய நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செர்விக்கல் கேன்சர், அதுக்கப்புறமா பிசிஓஎஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம், குழந்தையின்மை, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் வந்து தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்குறீங்களா? வேக்சிங்லாம் பண்ணிங்கன்னா உயிரே போயிடும், அந்தளவுக்கு வலி இருக்கும். பட் வேக்சிங் சில பேர் பண்ணுவாங்க. ஏன்னா வேக்சிங் பண்ணால் வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த இடத்துல வளரும். ஏன்னா வேக்ஸ் பண்ணும்போது ரூட்ஸ்லேருந்து எடுப்பாங்க முடியை. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும். ஸோ வேக்சிங் உங்களுக்கு ஓகே, பெயின் ஓகேனா நீங்கள் அது பண்ணிக்கலாம். அது வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். பட் ஆனால் பெயின் இருக்கும். ஆனால் வேக்சிங் பண்ணிங்கன்னா சட்டுன்னு முடி வளராது. ஸோ அது வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடி வளராது. அதுக்கப்புறம் பெயின் வேண்டாம், வேறு ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் கேட்குது. பெயின்லெஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரேசர், இன்னொன்று வந்து ட்ரிம்மர். ஸோ இது வந்து ரெண்டுமே சேஃபஸ்ட் ஆப்ஷன். ட்ரிம்மர் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ட்ரிம்மர் வாங்குனீங்கன்னா தயவு செய்து ஒரு நல்ல பிராண்ட் வாங்குங்க. ஃபிலிப்ஸ், வீட், அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நல்ல பிராண்டாக வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்துட்டு அமேசானில் வந்து ஸ்வீட் அப்படின்னு ஒரு பிராண்டு வாங்கினேன். ஓகே இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா? இந்த கம்பெனி மாத்திரம் தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன், வீட் ட்ரிம்மர் ஒன்று வருது. வீட்டோட டியூப்ளிகேட் மாதிரி தான் இது, ஒரு அதோட காப்பி வெர்ஷன் அந்த மாதிரி தான் இது. ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு வருது. தயவுசெய்து வாங்கிடாதீங்க. இது 150 ரூபா ரேஞ்சு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட இது யூஸ் ஆகாது. இந்த மாதிரி வந்து சீப்பான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ இது மாத்திரம் வாங்கிடாதீங்க. நல்ல ட்ரிம்மராக ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஆனாலும் பார்த்து நல்லதாக வாங்குங்க. ஃபிலிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும், இல்லை வீட் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. பிராண்டடாகவே வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு சுத்தமாக நல்லா இல்லைங்க. ஹேரும் ரிமூவ் பண்ண மாட்டேங்குது ஒன்று. அப்புறமா ஃபஸ்ட் டைம் எப்படியோ திக்கி தடுமாறி நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஒர்க்கே ஆகலை. ஸோ அதனால இதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட் வேறு தந்தான். இது ஒரு அட்டாச்மெண்ட்டு, அதுக்கப்புறமா இது ஒரு அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லி தந்திருக்கான். அப்புறம் இதுக்குள்ளேயும் இன்னொரு அட்டாச்மெண்ட்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு அட்டாச்மெண்ட் தந்திருக்கான். பட் எதுக்கு கொடுத்துருக்கான்? ஒர்க்கே அவன் ஆளே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கே ஆகலை. ஸோ அதனால் இது வந்து அப்படியே நான் கீழே தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்காக காமிக்கணும் தான் வச்சுட்டு இருந்தோம், குப்பையில் போடாமல். ஒர்க் ஆகலை. ஸோ தயவுசெய்து ஸ்வீட் பிராண்ட் வாங்கிடாதீங்க. வேறு தான் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நோ பெயின் அட் ஆல். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ரியூசபிள். மறுபடியும் நம்ம வந்துட்டு ரொம்ப வருஷங்கள் இதை வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு ஒன் டைம் வந்து நல்ல ட்ரிம்மராக வாங்கிட்டோன்னா அது வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்குமே நல்லா இருக்கும். நம்ம எப்படி வச்சுக்கிறோங்கிறது பொறுத்து தான். ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடி வளர்ந்துடும். ஏன்னா இது வந்துட்டு டாப் லேயர்லேருந்து தான் ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு ரூட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணாதங்காட்டி வந்துட்டு சீக்கிரமாக வளர்ந்துடும் முடி. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அதை ஷேவ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு குளிச்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக ட்ரிம்மர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடம் வந்துட்டு ட்ரையாக இருக்கணும், வெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அது மாத்திரம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேசர்.
ரேசர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுவோம், இது வந்துட்டு கட் ஆயிருமோ, பிளட்டு வந்துடும், அந்த மாதிரிலாம் பயப்படுவோம். பட் ஆனால் நானும் அந்த மாதிரி தான் பயந்தேன். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதுதான் என்னோடய வாழ்நாளில் முதல் ரேசர். எஸ், இது வந்து பீசேஃபோட ஃபர் பிக்னி ரேசர். ஏன் இந்த ரேசர் வந்துட்டு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், ஒரு கட் கூட இல்லை, கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் போதும். அண்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஷேவ் பண்ணும். நமக்கு ட்ரிம்மரில் வந்துட்டு அந்தளவுக்கு க்ளீன் ஷேவாக வராது, ஏன்னா அது ட்ரிம் தான் பண்ணி கொடுக்கும், இது ஷேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரீயூசபிள். ஸோ இது வந்துட்டு நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த பிளேட் வந்து ஷார்ப்னஸ் போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பீசேஃபோட ஃபர் பிக்னி ரேசர், அதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 119 rupees, அதாவது 119 ரூபா தான் இது. நான் உங்களுக்கு பில் காமிக்கிறேன். ஆனால் ஷிப்பிங் வந்து 49 rupees ஆச்சு. நீங்கள் ஷிப்பிங் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த காம்போ ஆஃபரில் 350க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் நினைக்கிறேன். அது நீங்கள் ஆர்டர் போடும்போது இப்போ என்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து 100% ஜென்யூன் ரிவ்யூ, ஸ்பான்சர்ட் ரிவ்யூ கிடையவே கிடையாது, என் காசு போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பீசேஃபோட ஃபர் பிக்னி ரேசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் பியூபர்ட்டி ஹேர் எடுக்கிறதுக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்க்கும் சொல்லிட்டு நீங்கள் 2 தனித்தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் எந்த ஒரு செலவுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு ஷேவிங் லோஷன் கூட போடணுன்ட்டு இல்லை. நார்மலாக நீங்கள் வந்து பாடி வாஷ் இல்லை ஷவர் ஜெல் இல்லை சோப் யூஸ் பண்ணி தானே குளிப்பீங்க. அதுவே கொஞ்சம் நல்லா லேதர் பண்ணிவிட்டு, அந்த ஃபோம் வரும்ல, நல்லா லேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேதர் வந்து எந்த இடத்துக்கு வேணுமோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷேவ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப க்ளீன் ஷேவாக இருக்கும், கட்ஸே இருக்காது. நான் கண்டிப்பாக 100% வந்துட்டு இதுக்கு வாட்ச் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பீசேஃபோட ஃபர் பிக்னி ரேசர் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்புங்க மற்ற எல்லா பொருளும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்துட்டு ட்ரிம்மர் வந்து நான் 1000 ரூபா 2000 ரூபா எல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இது வாங்கிக்கலாம். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணோன்னா நல்லா சோப் தேய்ச்சிக்கோங்க. நல்லா அந்த நுரை வந்ததுக்கப்புறமா எந்த சைடில் ஹேர் வளருதோ அந்த டைரெக்ஷன்லேயே இப்படி ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் நல்லா அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு குட்டி குட்டியாக முடி வளரும்போது லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் இருக்கும்ல, அது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல் தான், இது 2ல் ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். சில பேர் இதுவும் வேண்டாம்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா ட்ரையாக விடாதீங்க. ஸோ ஏதோ ஒரு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆஃபரில் கூட இருக்குதுன்னு நான் பார்த்தேன், பேக் ஆஃப் 3 அந்த மாதிரி ஏதோ ஆஃபரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது பியூபர்ட்டி ஹேரில், இல்லைன்னா இந்த அண்டர் ஆர்ம்ஸில் ஹேர் ரிமூவ் பண்ணுறது ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா தயவுசெய்து வந்துட்டு எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெட்டிக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது 3 ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், என்டர்டெய்னிங் வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அப்படின்னு வந்து சேரும். அண்ட் Vettukili_Shri அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.